வடமாகாண சபையின் 56வது அமர்வு இன்று நடைபெற்றது. இன்றைய அமர்வுகள் காலை 9:30 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டிருந்த போதிலும் மாகாண சபைக்கு முன்பாக இடம்பெற்ற மீனவர்களின் ஆர்ப்பாட்டம் காரணமாக இன்றைய அமர்வுகள் 11:30 அளவிலே ஆரம்பமானது. இந்திய மீனவர்களின் அத்துமீறல் மற்றும் இழுவை படகு மூலமான மீன்பிடிக்க எதிர்ப்பு தெரிவித்து வடமாகாண சபைக்கு முன்னால் மீனவர்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை இன்று முன்னெடுத்தனர். இதை நான் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக சொல்லி வைக்கின்றேன். எங்களுடைய கடல் வளமானது 3 வழிகளில் வெகுவாக அழிவடைந்து வருகின்றது. இதை நாங்கள் பார்த்துக் கொண்டு இருப்போம் என்று சொன்னால் அதிகாரம் இல்லை என்று எங்களுடைய அடுத்த சந்ததி கடல் வளத்திற்கு கையேந்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம். ஆகவே ஒன்று இந்திய இழுவைப்படகு நிறுத்தப்பட வேண்டும், எமது தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகள் நிறுத்தப்பட வேண்டும், அளவுக்கு அதிகமாக தென்பகுதியில் இருந்து வருகின்றவர்கள் நிறுத்தப்பட வேண்டும். இலங்கை கடற்பரப்பிற்குள் இந்திய மீனவர்களை அனுமதிக்க கோரும் இந்திய அரசின் யோசனையை இலங்கை அரசு எதிர்க்க வேண்டும் எனவும் வடபகுதி மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு உடனடியான தீர்வு காண வேண்டும் எனவும் மீனவர்கள் இதன்போது கோரிக்கை விடுத்தனர். எங்களை பொறுத்தவரையில் இவ்வாறான ஒரு அனுமதியை இந்திய மீனவ ரோலர்கள் இங்கே எங்களுடைய தாய கடற்பரப்பிலே தொழில் செய்வதற்கான அனுமதியை இலங்கை அரசு வழங்க முன்வருவதானது தமிழ் உறவுகளையும் அந்த தமிழக மீனவர்களையும் ஈழத்தமிழ் மீனவர்களையும் மோத விடுகின்ற ஒரு சதி முயற்சியாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். இது இலங்கை அரசாங்கமும் இந்திய மத்திய அரசும் கூட்டாக சேர்ந்து மேற்கொள்ளுகின்ற ஒரு சதி நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். தமிழர்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற இந்த வடமாகாண சபையினர் அதற்கு ஆமோதித்திருப்பது என்பது அரசின் கைக்கூலியாகவும் இந்தியாவின் கைக்கூலியாகவும் இவர்கள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் வெளிப்படுத்துகின்றது. இந்திய இழுவை படகுகள் இலங்கைக்குள் அனுமதிக்கப்படக்கூடாது என்பது தொடர்பாகவும் அதே நேரம் உள்ளூர் இழுவை படகுகள் தடுக்கப்படணும், ஒட்டுமொத்தமாக மீனவர்கள் முகங்கொடுக்கின்ற பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வுகள் வேண்டும் என்பது தொடர்பாகவும் வடமாகாண சபை அதற்கான தீர்மானங்களை எடுத்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் உள்ளூர் இழுவை படகுகள் தடுப்பதற்கு மாகாண சபை எடுத்த முடிவுகளை வாபஸ் பெற வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது. போராட்டத்தின் இறுதியில் வடமாகாண கல்வி அமைச்சர் தானா குருகுலராசாவிடம் வடபகுதி மீனவர்களின் கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது.